சங்கையும் சிறப்பும் வாய்ந்த அற்புதமான ஒரு ஸ்தலத்திற்குத்தான் இப்பொழுது நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வழியிலே கடந்து பார்க்கின்ற பொழுது சில தூண்கள் நம் கண்களுக்கு தென்படுகிறது. கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டு இருக்கும் அந்த பகுதியில் இருக்கும் தூண்கள் பல அர்த்தங்கள் வாய்ந்தவை. இதோ இந்த மெஹராபுக்கு மத்தியில் இருக்கும் இந்த தூண் தான் உஸ்துவானே முஹல்லகா என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே இந்த தூணுக்கு அருகாமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபில் ரக்காஅத்துகள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அன்பு தோழர்கள் இங்கிருந்த உமிழ் நீரை அகற்றியதனால், ஹலூக் என்ற அத்தரை கொன்று சுத்தம் செய்ததனால் இந்த தூணுக்கு பேர் உஸ்துவானே முஹல்லகா என்ற பெயரிடப்பட்டது. அல்லாஹ் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இதோ இந்த தூணுக்கு பெயர் தான் உஸ்துவானே ஹனானா. மற்ற தூண்களை விட மிக வித்தியாசமாக இருக்கக்கூடிய தூண். இந்த தூணுக்கு அருகாமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இருந்த மெம்பர் படியை இந்த இடத்தில் தான் மறைத்து வைத்திருக்கிறார்கள். புது மெம்பர் படி வந்ததற்கு பின்னால் ஒரு குழந்தையின் அழுக்குரலை நாங்கள் கேட்டோம் என்று முன்சப்பில் இருந்த நபித்தோழர்கள் உட்பட தங்கள் ஹதீஸில் அறிவிக்கிறார்கள். அடுத்து எப்படி சலாம் சொல்வது என்று பார்ப்போம்.